வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் மாதுளம்பழத்தோட தோல் கலரும் வடிவத்தை வச்சு மாதுளம்பழம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி இருந்தால் அறுவடை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாதுளை பழத்தோட தோல் பச்சை கலந்த மஞ்சள் கலரில் இருக்கும். இதுவே முதிர்ச்சி அடைஞ்சால் மஞ்சள் கலந்த சிவப்பு கலரில் மாறும். அப்படி இல்லைன்னா அடர் சிவப்பு டார்க் ரெட் கலரில் மாறும். இதை வச்சு மாதுளம்பழம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை பறித்து சாப்பிட்லாம். மாதுளை பழம் முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி வட்ட வடிவில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுவே முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அதனுடைய பக்கங்கள் ஃப்ளாட் ஆர் ஹெக்ஸகோனல் ஷேப்பு, அதாவது தட்டை அப்படி இல்லைன்னா அறுகோண வடிவில் மாறும். அது ஏன் ஷேப் மாறுதுன்னா, மாதுளை பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை சுற்றி இருக்கக்கூடிய விதை உரைகள் விதையை ஒட்டி இருக்கும் முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி. முதிர்ச்சி அடையும் போது என்ன ஆகுனா, அந்த விதையை சுற்றி உள்ள விதை உரைகள் அதான் ஏரில்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி. அந்த விதை உரைகள் வளர்ச்சி அடையும் போது அந்த மாதுளம் பழத்துக்குள்ளே ஒரு ப்ரெஷர் உருவாகும். அந்த ப்ரெஷர் காரணமாக தான் ரவுண்டாக இருக்கக்கூடிய மாதுளம் பழம் ஃப்ளாட் ஆர் ஹெக்ஸகோனல் ஷேப்புக்கு மாறுது. முதிர்ச்சி அடைஞ்ச மாதுளம்பழத்தை தட்டி பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் மெட்டாலிக் சவுண்ட், உலோக ஒளி வரும். மாதுளம்பழத்தோட தோல் மெல்லியதாக மாறும். அதனோட பளபளப்பு குறைஞ்சி மங்கலாக தோன்றும். அதை வச்சு நம்ம மாதுளம்பழம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிறத கண்டுபிடிக்கலாம். நன்றி.